Hello guys, welcome to Shows of Sushi. நான் உங்க சுஷீந்திரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளியான கங்குவா இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தை வந்து நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ கங்குவா இந்த படத்தோட டைட்டில் கேட்கும் போதே வந்து பயங்கர கேட்சியாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, ஓகே படத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹைப் எகிருது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி விட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீசரு, சாங்ஸு, குட்டி குட்டி கிளிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர், ஸோ இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா வந்து ஸ்வைங்குன்னு மேலே போயிட்டு அந்த ஹைப் ஏறி உக்காந்துக்குச்சு. அப்புறமா வந்து இவங்க கொடுக்குற ப்ரொமோஷன் பில்டப்ஸ்லாம் கூட ஓகே நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையும் தோணுச்சு. ஒரு பக்கம் வந்து ஐயோ ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்களோ, என்ன ஆக போகுது. சூர்யா அவர்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக இந்த படம் வந்து விஷுவலி அண்டு மேக்கிங் வைஸில் வந்து இந்தியன் சினிமா எல்லாருமே வந்து வாயை பொளந்து பார்க்க வைக்கும். இதை நான் வந்து திமிரா சொல்லலை, ரொம்ப அடக்கமாக நான் சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்தே வந்து எல்லாத்துக்கும் லைட்டாக வந்து ஓகே ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நடந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ எதுக்கு பயந்தோம் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது அதுவே தான் நடந்திருக்கு. ஸோ என்னன்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டோரி லைன் மட்டும் ஜஸ்ட் குட்டியாக சொல்லிடுறேன். 1070வது வருஷத்தை காட்டுறாங்க. அதாவது அப்போது நடந்த அந்த பீரியாடிக் ஜானரை அப்படியே கொண்டு வந்து இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து சிங்க் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது வந்து கங்குவான்ற கேரக்டரில் சூர்யா இருக்கார். அப்போது ஒரு பையனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. அது ஏன் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா 2024லேயும் மறுபடியும் இந்த ஃப்ரான்சிஸ்ன்ற ஒரு சூர்யா கேரக்டர் வராது. அவரு கூட வந்து மறுபடியும் அதே பையன் வந்து வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து சிங்க் ஆகுறான். மறுபடியும் ப்ராமிஸை காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா, ப்ராமிஸ் அப்போ காப்பாற்ற முடியல, இப்போ காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்றது தான் மொத்த கதையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து அங்கங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அங்கங்கே ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தூவி விட்டு மொத்த படமாக கொடுத்துருக்காங்க. மேக்கிங் வைஸில் படம் வந்து எஃபோர்ட் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பிகாஸ் அந்த எஃபோர்ட் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி ஆர்ட் டைரக்டர் வந்து எப்படி பண்ணார் புரியலையே. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா நம்ம வந்து இத்தினூண்டு ஒரு செட்டு போடுறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இத்தினும் ஒரு சின்ன ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கே வந்து எல்லாருமே அப்படி பாடுபட்டுட்டு இருக்காங்க. சில பேர்லாம் கேமரா கூட ஆன் பண்ண தெரியாது. ஆனால் அவங்க வந்து இந்த படத்தை பற்றி கேவலமாக பேசி வச்சுட்டு இருக்காங்க. அது சில சேனல்ஸ்லாம் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களாம் வந்து அவனுங்க கதையை விட்டுருங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர் கங்குவான்ற கேரக்டர் சூர்யா தவிர்த்து வேறு யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து சூட் ஆகிருக்காது. ஏன்னா 2.5 மணி நேரம் அவர் தான் உட்கார வைக்கிறார் நம்ம அந்த சீட்டில். ஸோ அதனால் அவருக்காக தான் நம்ம படம் பார்க்குறோம். ஸோ அவரோட ஆக்டிங் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ், கங்குவான்ற கேரக்டர் கண்டிப்பாக அவர் லைஃப்பில் அவர் கெரியர்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதில் நோ டவுட்ஸ். ஸோ அதில் வந்து டவுட்டே கிடையாது. செம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் வந்து ஓவர் டூவாக பண்ண கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்ன்ற அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரியே தோணுச்சு. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் ஆகும். நான் வந்து ரோலெக்ஸோட ஸ்டைலிஷான வேர்ஷனோ, ஒருவேளை அஞ்சான் ராஜுபாயோட இன்னொரு வேர்ஷனோ அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருந்தால் அந்த ஒரு ஃப்ரான்சிஸ்ன்ற கேரக்டரில். மற்றபடி வந்து டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் பிஜிஎம், அவர் பேக்ரவுண்ட் பிஜிஎம் நிறைய இடத்துல கூஸ்பம்ஸ் கிளப்பிச்சு. சில இடத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் சவுண்டடாக இருந்துச்சோ, ரொம்ப ஓவர் சவுண்டுக்கு போயிட்டாங்களோ. இவங்க ஃபுல் மூவி பார்த்தாங்களா இல்லையா, பார்த்துட்டு தானே போட்டிருப்பாங்க. அப்புறம் எடிட்டிங்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எப்படி எடிட்டர் வந்து எடிட் பண்ணும்போதே வந்து அவர் காது வலிச்சிருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நானும் வந்து எடிட்டிங் ஃபீல்டெலாம் இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் டவுட் இருந்துச்சு. மற்றபடி வந்து நிறைய இடத்துல கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. விஷுவலி ஸ்டன்னிங், 3D எஃபெக்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஒரு crocodile ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எது விஎஃப்எக்ஸ், எது வந்து டூப், எதுவுமே தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கலினாலும் குட்டி குட்டி கேரக்டர்ஸ் அங்கங்கே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனால் சூர்யாவுக்கு வந்து ஒரு பையன் நடிச்சிருக்கா. ஸோ அந்த பையனோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பையன் மட்டும் தான் படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் ஆஃப்டர் சூர்யா. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட், கருணாஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. நட்டிலாம் கூட இருக்கு. பட் அவங்களோட கேரக்டர்லாம் வந்து ரொம்ப வெயிட்டேஜ்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. அப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் படத்தில் வில்லனாக வர பாபி டியால், அவரை வந்து அப்படி காட்ட போகிறாங்க, இப்படி காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா அவரை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு
இதாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர்லாம் இல்ல. நான் வில்லன், நான் வில்லன், நான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப மட்டும் தான் நம்மளுக்கு வில்லன் தெரியும். ஸோ அவர் இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அப்புறம் பிரசன்ட் போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, தீஷா பட்டானி இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஹீரோயின கூட்டு வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே! அப்படின்ற மாரி தான் எல்லாத்துக்குமே தோணுச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தோணும். யோகி பாபு எதுக்கு எதுக்கு வந்தாருன்னே தெரியல. காமெடிஸ்லாம் காமெடின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அவுட்டேட்டடான ஒரு காமெடி. வொர்க் அவுட்டே ஆகல. ஒருத்தர் கூட சிரிப்பு வரல. மொக்க ஜோக் கேட்கிறவங்களுக்கு கூட அந்த காமெடி பார்த்தா சிரிப்பு வராது. அந்த மாரி தான் இருந்துச்சு. மத்தபடி அந்த பீரியாடிக் போர்ஷன்ல பண்ற இதெல்லாம் வந்து அவ்வளோ அமேசிங்கா இருந்துச்சு. அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நெறைய ஹிண்ட்ஸ்லாம் எடுத்து எடுத்து பார்க்கும்போது, இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய இது பண்ணலாம். அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு மேக்கப், சூர்யா அவர்களோட கண்ணு, அவர் கண்ணே நெறையா ஒரு மொழி பேசுதுன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வந்து அந்த கண்ணுக்குள்ள இருக்கு. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து பயங்கரமா இருந்துச்சு. மத்தபடி வந்து அ 2 1/2 மணி நேரம் வந்து ஏதோ ரொம்ப காத போட்டு இறச்சிக்கிட்டே இருந்த மாரி இருந்துச்சுங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைச்சது. ஏன் அப்படி சொல்றேன்னா, டிஎஸ்பி அவர்களோட பிஜிஎம்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல சூப்பரா இருக்கு. ஆனா, ஓவர் டூ ஆன மாரி இருக்கோ அப்படின்ற மாரி தான் எனக்குள்ள ஒரு ஃபீலிங். படம் பார்த்தவங்க நெறைய பேத்துக்கும் அதே ஃபீலிங் தான். நீங்க படம் பாருங்க. உங்களுக்கு அது கண்டிப்பா ஃபீல் ஆகும். நீங்க ஆனதுக்கு அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தபடி தியேட்டர்ல நீங்க குடுக்குற காசுக்கு வொர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, ம் காசு நெறையா இருக்கா? நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். சூர்யா அவர்கள ரொம்ப புடிக்குமா? நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓகே. இந்த மாரி ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸான மூவிய நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மத்தபடி இந்த படத்த வந்து ஹைலி ரெக்கமெண்டட்ன்னு சொல்ல மாட்டேன் நானு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போய் பார்க்கலாம். தட்ஸ் இட். ஸோ சிறுத்தை சிவா அவர்கள் வந்து ஓகே நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. குட். பட் இத வந்து முக்கியமா 2ண்ட் பார்ட்டுக்கும் லீட் குடுத்துருக்காங்க. கடைசி கிளைமாக்ஸ்ல ஒரு கேமியோ ஒண்ணு வருது. நடத்திக்க எல்லாத்துல ஸ்பாயிலர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசா படத்துல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ விருப்பப்பட்டவங்க நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓடிடில பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க வந்து இல்லடா தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுதான் உண்மை. ஸோ இருக்கிற உண்மைய அப்படியே சொல்லிட்டேன். ஆனா படத்த வந்து வேஸ்ட்டுன்னுலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, வேஸ்ட்டுன்னு சொல்றவங்கலாம் கண்டிப்பா வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு கேமரா ஆன் பண்ண தெரியாது, ஒழுங்கா பேசத் தெரியாது, எதுலயுமே வந்து ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்தவங்கள பத்தி குறை பேசிக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்களுக்கு வேலை. ஸோ அதுதான் என்னால சொல்ல முடியும். குறை சொல்றது ஈஸி. நார்மலா ஒரு வீடியோ எடுக்கிறதும் கஷ்டம் தான். இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதும் ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாமே கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு தான் பண்றாங்க. ஸோ அதனால குறை சொல்லாம, அதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து முடிச்சுக்கணும். மத்தபடி இந்த படம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி தட்ஸ் இட். இவ்வளவுதான் படத்துல. வேற எதுவுமே பெருசாலாம் இல்ல. மனசு தொடுற அளவுக்கு சீன்ஸ் படத்துல இல்லை. ஸோ இதே மாரி வேற ஒரு ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.